guys, வணக்கம் and welcome. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னா லெமன் பார்ட் 2 தான் மக்களே. லெமன் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம இன்றைக்கி லெமன் பிஸ்னஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சேட் நியூஸு, நான் இத்தனை நாளாக வீடியோ போட சாரி மக்களே, எனக்கு காய்ச்சல் பிடிச்சிச்சு. சரி மக்களே, நான் வீடியோ போட சாரி சொல்லிட்டேன்ல, சாரி சொல்லிட்டேன். சரி மக்களே, இன்றைக்கி நம்ம லெமன் பில்லியனில் எவ்வளோ காசு சம்பாதிக்கலான்னு பார்க்கலாம். காசு சம்பாரிச்சு நான் நல்லா பெரிய பணக்காரன் ஆகிறேன்னா இல்லைனா திருப்பியும் முட்டைக்கு போகிறேன், நான் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகலான்னு பார்ட் 2ல் கன்டினியூ பண்ணி பார்க்கலாம் மக்களே. சரி வாங்க மக்களே, பேசிகிட்டே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, சில பேர் சொல்லுவீங்க ஏன் மிஸ்டர் டி வாய்ஸே கொடுக்குறதில்ல அந்த ஒரு ஷார்ட் போனதுக்கப்புறம். என்ன பண்ணுறது, அவருக்கும் கொஞ்சம் டைட் ஸ்கெட்யூலாக தான் இருக்குது. நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி ரேராக தான் அவர் வாய்ஸ் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சரி மக்களே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட 9 பில்லியன் இருக்குது. இன்னும் நம்ம பில்லியனில் இருக்கோம். அதுக்குள்ளே எவ்வளோ மென்ஷன் பண்ணுறோம், அர்ஜென்டினல் யூனானு. அவங்க கொஞ்சம் காசு தரோம் ப்ரோ, உனக்கு கொஞ்சம் லெமனை அப்படியே போட்டு விடு ப்ரோ. ஏன்டா டே இவ்வளோ காசுக்கு எவ்வளோ லெமன் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா லெமனை வாங்கி கொத்தாக வாங்கி சயின்டிஸ்ட் விற்றுருவானுங்க, இல்லைனா அவனுங்க விற்றுருவானுங்க. இல்லைனா ஒரு பெரிய வெட்டிங் ஆனிவர்சரி அதுக்கு லெமன் ஜூஸ் போடுறதுக்காக 9 பில்லியனுக்கு போடுவாங்க. வாங்க மக்களே, நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு. என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, புது பிஸ்னஸ்னால் அந்த புது பிஸ்னஸ் இல்லை, லெமன்லே தான். அதாவது லெமனில் பார்த்தீங்கன்னா நம்ம வகை வகையாக பண்ணலாம். அதுக்குள்ளே டெலிபோர்ட்டேஷன் வேறு வந்துருச்சு மக்களே. இப்போ நம்ம எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போயிடலாம். ஆனால் மீதி பிஸ்னஸுக்கெலாம் நம்மளுக்கு இன்னும் வரல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுங்களா லாக்கில் இருக்குது. நம்ம அப்கிரேட் பண்ணால் டெலிபோர்ட் இன்னும் கொஞ்சம் போயிடலாம். சொல்லிட்டு இருந்தேன் இந்த மக்களே, லெமனில் பிஸ்னஸ் வகை வகையாக இருக்குது. பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டு விற்கிறது, லெமனை வெறுமா விற்கிறது, லெமனை டெலிவரி பண்ணுறது, லெமனை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஃப்ளைட்டில் வைக்கிறது, ட்ரக்கில் வைக்கிறது, அதுக்கப்புறம் லெமன் டீபார்ட் பண்ணுறது, ஹோல்சேல் அண்ட் எக்ஸைல் என்னென்ன தெரியல மக்களே, எல்லாத்தையும் பண்ணுறோம் மக்களே லெமனில். அதுக்கு தனித்தனியாக மேனேஜர்லாம் போட்டு ஒர்க் பண்ணுறோம். லெமன் டேஷில் கேம் கூட இருக்குது மக்களே, அதை வச்சு கூட நம்ம காசு கொஞ்சம் போடலாம். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களா, லெமனை வச்சு இந்த மாதிரி வகை வகையாக பண்ணலாம். இப்போ நம்ம லெமனை ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் வாங்கிட்டேன். இப்போ நம்ம லெமனை பண்ணியாச்சு மக்களே. வாங்க மக்களே, ட்ரக் 2 வாங்கியாச்சு. ஹோல்சேல் இது சொன்னேன்ல, ஹோல்சேல் வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா அங்கே லெமன் டேஷு லெமன். இப்போ நம்ம லெமன் டெலிவரி பண்ணுறோம். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், லெமன் ஜூஸ் போட்டு விற்கிறோம், லெமன் வெறுமா விற்கிறோம், அப்புறம் லெமனை டெலிவரி பண்ணுறோம் லெமன் டேஷில். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹோல்சேல் பண்ணலாம். எப்படி நான் அந்த மாதிரி 4 வகையாக நான் ஆரம்பிச்சிட்டேன். 4 வகையில் 2 வகை மட்டும் ஒரே ஒரு மேனேஜர் பார்த்துப்பாரு. அதாவது லெமன் ஜூஸ் போட்டு தர்றது, சக்கரோட போட்டு தர்றது, ஜூஸ் விற்று தர்றது, லெமனை வெறுமாவும் விற்கிறது, ப்ளஸ் லெமனை ஜூஸாக விற்கிறது. இது 2மே இவர் பார்த்துப்பாரு. இந்த மேனேஜரு. மீதி 2 ஹோல்சேலும், இதுக்கப்புறம் டேஷ் டெலிவரி. இந்த டெலிவரியும் அப்புறம் ஹோல்சேலும் பார்த்துக்கிறது தனித்தனி மேனேஜர் இருக்குது. நம்ம 4 பிஸ்னஸ் மட்டும் இல்லை மக்களே, இன்வெஸ்டிங் பண்ணலாம். லெமனை வச்சு ஒரு தனித்தனி ஆப்பிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க கூடலாம் பேசி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளும் கொஞ்சம் பெரிய ஆளாகலாம், ரொம்ப பெரிய ஆளாகலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அதுக்கெலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணியானோம். சரி மக்களே, அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு பயங்கரமாக சளியாக இருந்துச்சு மக்களே. அதனால் நான் வீடியோ போடணுன்னு தான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, டைம் கிடைக்கல. ப்ளஸ் எனக்கு சளியும் பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் மக்களே 4 நாளாக போடல. எனக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதான் விடுங்க மக்களே. இன்னும் மக்களே ஈவெண்ட்டு மக்களே 4.3 இன்கம் ஸ்பீடு மக்களே. ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக வருமா, அதாவது நம்ம இப்போ 4% இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது இப்போ நம்ம 1 மில்லியன் கிடச்சிருந்தா அது 4 மில்லியனாக கிடைக்கும். பெரிய விஷயம். ஈவெண்ட் நம்ம நல்லா யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணி விட்டுறலாம். ஆனால் மக்களே, நான் உங்கள்கிட்ட ஒன்று விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேன். என்னென்னா நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் மக்களே. எங்களுக்கு எல்லோரும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது எங்கள் வியூஸை. எங்களோட லாஸ்ட் டைம் பேபி நல்ல சாப்டர் 2 ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த சாப்டர் 2க்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க.
மொத்தமாக ஒரு 1000 பேர் அதை பார்த்துட்டீங்க. 1K வியூஸ் அடித்தோன்னே எங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சு மக்களே. நீங்கள் வந்து இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க, எங்களை வீடியோ பார்க்குறீங்கன்னு. அதே மாதிரி ரீசெண்டாக போட்ட பேபி லைனா சாப்டர் 3வோட எண்டிங்கும் வரப்போகுது. அந்த எண்டிங் இன்றைக்கே போடுறேன். அது ஆக்சுவலி நேற்று போட வேண்டியது, அதெல்லாம் சேர்த்து போடுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு பேபி நல்ல எண்டிங் வந்துடும், மீதி எல்லா வீடியோவும் வந்துடும் மக்களே. பேபி நல்ல எண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்டர் 4 இருக்கே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விருப்பம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். சரி பாருங்கள் மக்களே, என்ன ஆல்ரெடி ஸ்பாயில் பண்ணி விட்டுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, எப்படியோ உங்களுக்கு ஸ்டார்ட்லேயே க்ரௌனுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும், அப்படின்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். சரி மக்களே வாங்க நம்ம வந்து மக்களே நான் நோட்டீஸே பண்ணல 1 ட்ரில்லியன் அடிச்சிட்டோம். நான் பாட்டுக்கு விளாண்டுருக்கேன், பார்த்தா 1 ட்ரில்லியன் அடிச்சிட்டோம் மக்களே. இப்போ அது பில்லியன் ஆயிடுச்சு. மக்களே 1 ட்ரில்லியன் அடித்தோடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்பர் காட்ட மாட்டானுங்க, அப்படியே 1 ட்ரில்லியன் காட்டிடுவாங்க, ட்ரில்லியன் அடிச்சிடும். சரி மக்களே அதை விடுங்க. ஆனால் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு சொல்லணும். லாஸ்ட் டைம் யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளீஸ் பின் மை கமெண்ட்னு. உங்களுக்கு பின் மட்டுமா அப்புறம் பண்ணுவோங்க, நாங்கள் உங்களுக்கு ஷவுட் அவுட்டே கொடுத்துட்றோம் மக்களே. இவங்க தான் அவங்க, ப்ளீஸ் பின் மை கமெண்ட் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு லைக்கு ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் கமெண்டிங். உங்கள் பேர் வந்து சிவகானமல், எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது. சாரி மக்களே, உங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா சாரி மிஸ்டர் கமெண்டர், நான் மிஸ்ஸஸ் கமெண்டர், மிஸ் கமெண்டர். ஐயோ நான் பாட்டுக்கு லூஸ்தனமாக பேசிட்டு கேடு, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. சரி மக்களே, 1Kக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரப்போகுது. அது மைன்கிராஃப்டில் தான். ரொம்ப நாளாக மைன்கிராஃப்ட் வீடியோ போடலனாலும் நான் வந்து உங்களுக்காக வந்து மைன்கிராஃப்டில் ரொம்ப நாள் வீடியோ போடலனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறேன். ஆனால் அது வந்து இந்த சர்வைவல் நம்ம கரண்ட்டாக சர்வை பண்ணிகிட்டு இருக்கோம்ல அந்த வேர்ல்டில் இருக்காது. அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். மைன்கிராஃப்டே எடுத்த ஷார்ட் ஃபிலிமு, கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டிருக்கோம். அதை வந்து மறக்காமல் பார்த்துருங்க. சரி மக்களே வாங்க, அப்படியே வந்து 8 ட்ரில்லியன் அடித்தாச்சு. ஒரு 14 ட்ரில்லியன் மட்டும் அடிச்சிட்டோன்னா மேனேஜர் இந்த லெமன் போட்டு வாங்கிக்கலாம் மக்களே. நம்ம மேனேஜர் வாங்கினா ஒரு இது இருக்குது மக்களே, மேனேஜர் வாங்கினா செகண்ட்ஸ் டைம் குறையுது. அதாவது இப்போ நம்மளுக்கு 1 நிமிஷம்னா அது வந்து 30 செகண்ட் அந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் வாங்கினோம். அதாவது அந்த மேனேஜர் பக்கத்துலேயே அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது இன்னும் ஃபாஸ்ட் ஆகிடும். வந்து 1 செகண்டுக்கு இதுவும் மாறிடும் மக்களே. அது மட்டும் 1 செகண்டுக்கு இருக்காது, இதுவும் டக்குன்னு 1 செகண்ட் மாறிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது மக்களே, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த 1 செகண்ட் ஸ்டாண்ட் லெமன் போட்டு மட்டும் பார்க்காம இதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விடலாம். வாங்க மக்களே, மேனேஜர் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்களா, 1 நிமிஷம் அந்த மாதிரி காட்டுச்சு. இப்போ நம்ம 22 செகண்ட்ஸ் அந்த மாதிரி காட்டுதா. இதே நம்ம பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அந்த லெமன் போட்டு அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தோம்னா, மேக்ஸிமம் அப்கிரேட் பண்ணிட்டோம்னா இதுவும் 0.4 மில்லி செகண்ட் மாறிடும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொஞ்சம்லாம் வாங்கிடலாம். வாங்க மக்களே, இதெல்லாம் வாங்கியாச்சு. நம்மளாம் பணக்காரனா ஆகிட்டோம். அப்படியே இந்த எபிசோடில் நம்ம ட்ரில்லியனர்லேருந்து ஒரு குவாட்ரில்லியனர் ஆகிறோமா இல்லைனா ட்ரில்லியனரில் இருப்போமான்னு பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுன்னா அந்த எபிசோடுக்குள்ளே நம்ம ட்ரில்லியனர் மட்டும்தான் இருப்போம். நம்ம குவாட்ரில்லியன் போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். குவாட்ரில்லியன் நெக்ஸ்ட்டு வந்து குவாட்ரில்லியன் தான். அது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, ஆல்ரெடி நம்ம விளாண்டோம்னு சொன்னால் கோவப்படுவாங்களே, என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை நான் வந்து சத்தியமாக நான் ஒன்றும் விளாட்ல மக்களே. சரி மக்களே, நான் வேணால் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் முன்னாடியே விளாண்டேன். நான் வந்து எல்லாத்தையும் அந்த ஹில் சைடு எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு வந்து போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் ஏன் ப்ரோ நீ வந்து நேற்றுலாம் வீடியோ போடல, நேற்று காய்ச்சல் தானே, அப்புறம் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்கன்னா, இது ஒரு வாரம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச மக்களே. வீடியோ போடணுன்னு எடுத்து வச்சுருந்தேன் போன சண்டே, ஆனால் எனக்கு காய்ச்சல் பூச்சிச்சு. என்ன பண்ணுறது, அதனால் வாய்ஸ் கொடுக்க முடியல, எடிட்டும் பண்ண முடியல, அப்படியே ஃபுட்டேஜ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இன்றைக்கி போட்டிருக்கேன் மக்களே. காலையிலே எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு தான் மக்களே போட்டிருக்கேன். வாங்க மக்களே, என்னோட இது பார்க்கலாம். இன்னும் மக்களே ஏலியன்லாம் இருக்குது மக்களே. நம்மளுக்கும் எப்போ ஏலியன் வருவாரோ, அவர் வந்துடுவார். அவர் வருவார், யாருக்கு தெரியும் எப்படி வருவார்னு நான் சொல்ல மாட்டேன், எதுக்கும் வருவார்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த பாய் காட்டுறோம் பாருங்க மக்களே, பாய். என்ன ப்ரோ அவ்வளோதானு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை மக்களே, சும்மா தான் சொன்னேன். நான் வந்து ஆக்சுவலி கேம் விளாடும் போது நான் அப்படியே முடிச்சுட்டு போயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு விளாடணுன்னு ஆசை இருக்குது. என்ன ப்ரோ எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு,
ஒரு ட்ரில்லியனுக்கு வந்து பண்ணுறேன்னு. அது மட்டும் இல்லை மக்களே, வேற எவனோ இன்னொருத்தன் பண்ணியிருக்கான். நீ பண்ணுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி பண்ணிட்டு இருன்னு சொல்கிறான். அது வந்து மர்ம நபர் அந்த மோன் நம்மளுக்கு ஒரு டேக் வந்துச்சுல, அது அவருக்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா சீக்கிரமாக வந்துடுவார். நான் சொல்லிட்டு இருந்த மாதிரியே நான் வந்து பண்ணணும்னு வீடியோ முடிச்சிடலான் இருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னா எனக்கு ஆசைப்பட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விளாட்லான்னு சொல்லி அப்படியே எனக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. எனக்குமே நல்லா விளாடணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, டிஜி கிளாஸ்லாம் வந்து விளாட முடியாதுல்ல ரெக்கார்ட் பண்ணாமல். உங்களுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது அப்டேட் பண்ணி விட்டேன்னா அப்புறம் எனக்கு வந்து சேட் ஆயிரும், நீங்கள் வந்து பார்க்க முடியலன்னு. அதனால தான் வாங்க மக்களே, ஃபென்ஸே எல்லாத்தையும் போட்டு விட்டுறலாம் மக்களே, எல்லாத்தையும் போட்டு விட்டுறலாம். வாங்க மக்களே வாங்க, இதுவும் போட்டு விட்டுறலாம், இதையும் போட்டு விட்டுறலாம். இப்போ வந்து ஏதாவது வந்து ட்ரக் டிரைவர் வந்து குடிச்சிட்டு எப்படின்னு ஆக்சிலேட்டர் அழிச்சு விட்டானா ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அப்புறம் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்புறம் மாங்காய் இந்த அப்புறம் லெமன்லாம் இது டேமேஜ் ஆயிரும். நம்ம டேமேஜ் ப்ராடக்ட்ஸ் விற்க மாட்டோம். சரி மக்களே, நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.